வாழ்க அன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ஜேர்னி ஆஃப் சோல்ஸ் அப்படின்ற அந்த புத்தகத்தை பற்றியும், அதாவது ஆன்மாக்களின் பயணம் அப்படிங்கிற அந்த புத்தகத்தினுடைய கருத்தாக்கம் அதை நம்ம பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி தான் அதோடைய முதல் நிகழ்வு. அதாவது இது என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா 29 பேர்கிட்ட அந்த ஆழ்துயில் உறக்கத்தில் அவர் பேசுகிறார் இல்லையா, அதை 29 நிகழ்வுகளாக வச்சுருக்காரு. இது நிகழ்வு 1, சரிங்களா. இது முதல் நபர் அவருக்கு வந்திருக்க ஒரு வாடிக்கையாளர்கிட்ட இந்த முறையை கையாளுறாரு. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லாஸ் ஆஃப் ஸ்பிரிட் வேர்ல்டில் இறந்து போன அந்த 2 பசங்க இருக்குல்ல ஐயா, விஸ்பி மற்றும் ரத்து, அவங்களுடைய ஆன்மாக்களே நேரடியாக அவங்க தாய் தந்தையிட்ட பேசின அந்த ஆட்டோ ரைட்டிங், அதாவது தானே எழுதல் முறையின் மூலியமாக அவங்க எழுதின விஷயங்கள், அது நேரடியாக நம்ம அதை இது பண்ணோம். ஆனால் இங்கே இந்த டாக்டர் மைக்கேல் நியூட்டன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருனா, இவர் தன்கிட்ட வரக்கூடிய பேஷண்ட் ஆழ்துயில் உறக்கத்தில் கொண்டு போகும்போது அதுக்கு மேலே அதை செயல்படுத்துகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய போன பிறவிகள், அதுக்கு முன்னாடி என்னவாக இருந்தாங்க, அது எல்லாமே அவங்களால கேட்க முடியும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம சொன்னோம் இல்லையா, அதில் ஆழ்மனசில் எல்லா பதிவுகளும் இருக்கும், ஆனால் நமக்கு தான் அது மறந்துடும், தெரியாது. அப்போ அந்த ஆழ்மனசுக்குள்ளே இருக்கிற விடயங்களை இவரால் அந்த மாதிரி நிலையில் எடுக்க முடியுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ பார்த்திங்க அப்படின்னா, இப்போது முதல் நபர் அவர் அந்த இதுக்கு உள்ளாக்குறார். அப்போ அந்த மாதிரி அவரை நாற்கால் அப்படியே சாஞ்ச மாதிரி படுக்க வச்சுட்டு அவருடைய ஆழ்துயில் உறக்கத்துக்குள்ளே கொண்டு போகிறாரு. அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐயோ நான் இறக்கலை, நான் உயிரோடு தானே இருக்கிறேன், நான் இறக்கலை அப்படின்ற மாதிரி அவராகவே நினைக்கிறாரு. அவர் நான் மிதந்துட்டுருக்கிறேன், மேலே மிதந்துட்டுருக்கிறேன், அசைவில்லாமல் நான் படுத்திருக்கேன், ஆனால் என்னுடைய உடல் அங்கே அசைவில்லாமல் படுத்திருக்கு, அதை என்னால் பார்க்க முடியுது. அதுமாரி என்னை சூழ்ந்து நிற்கிற எல்லாருமே நான் இறந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் உண்மையிலேயே நான் சாகலை. அதை அவங்ககிட்ட நான் சத்தம் போடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் அதுமாரி முடியல. என்னோடய உடலை அந்த செவிலியர்கள்லாம் போர்வையால் மூடுறாங்க. அப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச மக்கள் எல்லாம் அப்படி அழுதுட்டுருக்குறாங்க. நான் இறந்ததை அவங்க நினச்சிட்ருக்காங்க. நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன். இது ரொம்ப வித்தியாசமாக விசித்திரமாக இருக்குது. ஏன்னா என்னுடைய உடல் முழுமையாக இறந்துட்டு அதே வேளையில் நான் மேலே இருந்து அதை சுற்றி பார்த்துட்ருக்கிறேன் அப்படின்னு அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வார்த்தைகள் இப்போ நான் பேசின எல்லாமே ஒரு நபர் இவர்கிட்ட அந்த மருத்துவத்துக்கு வந்தப்போ, அவர் ஆழ்துயில் உறக்கத்தில் கொண்டு போனப்போ அவருடைய வார்த்தைகள் இது. அவர் இது மாதிரி பேசுகிறார். அப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ஆன்மாவாக இருந்து அவர் ஒரு ஆன்மாவாக இருந்து அவருக்கு முன்னாடி நடந்த அந்த சம்பவங்களை அவர் பேசுகிறார். உண்மையிலேயே இது என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நாற்காலில் அவர் படுத்துட்டு சௌரியமாக இருக்கிறப்ப அவருடைய மரண காட்சி, அதாவது கடந்த காலத்தில் நடந்த அந்த மரண காட்சி தான் அவர் இப்போ பார்க்குறாரு. அப்போ உடனே நான் என்ன பண்ணேன்னா, அதுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி அவர் நான் சொல்ல அதை கேட்டுகிட்டே வந்துட்டுருக்கிறாரு. இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, குழந்தை பருவ நினைவுகளுக்கு போகிறாரு. அப்போ அவர் பார்த்திங்கன்னா அவருடைய தாயினுடைய கர்ப்பப்பைக்குள்ளே இருந்த அந்த சூழல் வரைக்கும் நான் அவர் அப்படியே அழைச்சிட்டே போயிட்டுருக்கேன். அதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு தேவையான கவசம்லாம் நாங்கள் உபயோகிச்சுருக்கிறோம். அதாவது ஏன்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல ஏற்கனவே, ஏன்னா ஆன்மாக்களோடு பேசணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தக்க பாதுகாப்பு இருக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி அப்படியே மங்களான காலத்துக்குள்ளே பின்னோக்கி போகிறப்ப பார்த்திங்கன்னா அவரை நான் அப்படியே தயார் செஞ்சுட்டே இருக்கேன். ஒவ்வொரு கேள்விகளாக கேட்டு அப்படியே கொண்டுட்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு கற்பனையான ஒரு கால சுரங்கம் அதை பற்றி அவர் பேசுகிறாரு. அது அந்த நிலை கொண்டு போகும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் ஒரு குளிர் காய்ச்சல்னால் 1918 நான் உயிரிழந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தன்னுடைய மரணத்தை பற்றி அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த மரணத்தின் போல் வெளியிலேருந்து மிதக்கிற மாதிரி நான் பார்த்தேன். எனக்கு அப்படியே அந்த குரல்லாம் அப்படியே அவருக்கு தழுதழுத்து சொல்கிறாரு. அப்போ அவருடைய உருவ காட்சிகள் அப்படியே தடையில்லாமல் சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அவருக்கு ஏற்பட்ட முன்னாடி உள்ள அனுபவத்தை அவர் சொல்கிறார். கொஞ்ச நேரத்துக்குள்ளே நான் கேள்விகளை கேட்க அவருக்கு ஒரு கொஞ்சம் தன்னம்பிக்கையோடு அவர் பதிலளிக்கிறாரு. நான் ரொம்ப உயரத்தில் மிதந்துட்டுருக்கிறேன், என்னோடய உடலை என்னால் பார்க்க முடியுது. அது எப்படின்னா படத்தை பார்க்குறது மாதிரி இருக்குது, ஆனால் நான் மட்டும்தான் அங்கே இருக்கேன்.
மருத்துவரும் என்னுடைய மருத்துவர் என்ன பண்ணுறாருன்னா என்னுடைய மனைவி மகளையெல்லாம் ஆறுதல் படுத்துகிறாரு, தேற்றுகிறாரு. அவங்க வந்து அழுதுட்டு நிற்கிறாங்க. நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் ரொம்ப சரியாக இருக்குது அப்படின்னு சொல்ல முயற்சிக்கு செய்ய ரொம்ப சோகத்தில் அவங்க இருக்கிறாங்க. நான் அப்படியே முயற்சி பண்ணிகிட்டே அவங்கக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என்னால் நான் சொல்கிறத சொல்ல முடியல. ஏன்னா அவங்க ரொம்ப துன்பமாக இருக்கிறதுனால நான் சொல்கிறது அவங்களுக்கு கேட்கல. நான் வந்து நான் ரொம்ப நல்லா இருக்கேன், இப்போ நான் என்னோடய உடல்லேருந்து விடுதலை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி என் மனைவிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் அது வந்து அவங்களுக்கு கேட்கல. இனி எனக்கு அந்த உடல் தேவையில்லை, நான் உனக்காக காத்துட்ருப்பேன் அப்படின்னு நான் என்னுடைய மனைவிட்ட சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அப்போ ஐயோ, நான் என்னுடைய உடலை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போகிறதை என்னால் உணர முடியுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிகிட்ருக்காரு. இப்போ வந்து இவர் சொல்லக்கூடிய அந்த கட்டளையின் வழியாக இதெல்லாம் அவர் சொல்லிகிட்டே இருக்கிறார். கேட்க அந்த சின்ன சின்ன கேள்விகள் மூலயமா அந்த ஆழ்துயிலில் போகிறதுனால அந்த ஆன்மாவோட பேசணும் அப்படின்னா அவர் சில கேள்விகளை கேட்கும்போது தான் அந்த ஆழ் மனசில் பதிவாயிருக்கின்ற அந்த பதிவுகளை வந்து அவங்களால எடுத்து சொல்ல முடியும். அப்போ வந்து இது மாதிரி கிப்னாட்டிஸ் நிலையில் போகும்போது ஆன்மீக பாதையில் போயிட்டுருக்கப்ப என்னன்னா, இதுக்கு ரொம்ப நேரம் கூட ஆகும் இது மாதிரி நடந்துகிட்ருக்கப்ப. அப்போ அந்த ஆன்ம உலகத்துக்குள்ளே நுழைகிறதுக்கு ஒரு சில விளக்கங்கள்லாம் நம்ம கேட்குறோம். இப்போ வந்து இதை பற்றி நம்ம பார்க்குறப்ப என்ன விஷயம் தெரியுதுன்னா, நிறைய பேர் விபத்துக்கள் எல்லாம் காயமடைந்துடுறாங்க இல்லையா. காயமடைஞ்சிட்டு அவங்கெல்லாம் மருத்துவமனைக்கு வர்றப்ப சில நேரங்களில் சொல்லுவாங்க, நான் ரொம்ப செத்து பொழைச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோதான் அவர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மருத்துவர்களுடைய மிகப்பெரிய போராட்டத்துக்கு இடையில் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மீண்டும் காப்பாற்றப்படுவாங்க. அப்போ அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த மாதிரி இருந்த நிலையில் வந்து நான் என்னுடைய உடலை விட்டு தனியே நின்றுட்டு இருந்தேன், மருத்துவர்கள்லாம் என்னுடைய உடலுக்கு வந்து மருத்துவம் பண்ணிகிட்டு இருந்ததை என்னால் பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க வந்து காப்பாற்றின உடனேயே அவர் உயிர் வந்ததுக்கு பிறகு இந்த நினைவுகள் அவங்கள்ட்ட இருக்கிறதில்ல. அந்த நேரத்தில் அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இப்போ அந்த கொஞ்சம் நேரத்தில். அதுக்கப்புறமா இவங்களுக்கு அந்த நினைவுகள் மறந்து போயிடுது. அதேமாரி இந்த அரித்துயிலில் கடந்த கால வாழ்க்கையில் பின்னோக்கி போக்குற ஆரம்ப காலங்கள்லையும் வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மரணங்களை வந்து மனசில் காண்றப்ப, கடந்த கால மரணங்களை பார்க்குறப்ப அவங்களுடைய வர்ணனை அவங்க எப்படியெல்லாம் சொல்கிறாங்களோ அது வந்து இந்த இறந்த மக்களுடைய அறிக்கைகளுக்கு முரண்பாடாகவே இல்லை அப்படின்றார். இப்படி இந்த இறந்து போனதாக நாங்கள் சொல்கிறாங்க இல்லையா, அப்போ அவங்க சொல்கிற வார்த்தைகளும் இந்த அரித்துயில் உறக்கத்தில் வந்து கடந்த காலத்தில் அவங்களுக்கு நிகழ்ந்த அந்த மரணங்களை பற்றியெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அது 2 வர்ணனைகளுமே ஒன்றாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறார். அப்போ வந்து இப்போ இதில் என்னென்னா, இந்த தற்காலிக மரண அனுபவங்கள் இருக்காங்களே, இந்த மாதிரி மருத்துவம் செஞ்சு திடீர்னு பிழைச்சிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு அது மறந்துடுது. ஆனால் இந்த ஆழ்துயில் மயக்க நிலையில் இருக்கிற மக்கள் வந்து அந்த பௌதீக மரணத்திற்கு பின்னப்பட்ட வாழ்க்கையை வந்து ரொம்ப நினைவோடு அதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ இதனுடைய விளைவாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடலில் அடிபட்டவுடனே தற்காலிகமாக இறந்த மாதிரி அவங்களுக்கு தெரியும். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அவங்க கொடுக்கக்கூடிய அந்த நினைவாற்றல் அறிக்கையும் இந்த அதேமாரி அரித்துயில் நிலையில் ஒருத்தர் வந்து கடந்த கால ஞாபகங்களை பற்றி சொல்கிறதுக்கு உள்ள ஒற்றுமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப விசித்திரமாக எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் எங்கள் உடலை விட்டு மிதந்துட்டு இருந்தோம். அப்போ வந்து அந்த உடல் வந்து எங்களுக்கு முன்னாடி எந்த விதமான ஒரு திண்மமான பொருளை இருந்தாலும் தொட முயற்சி பண்ணாலும் அதை எங்களால் வந்து தொட முடியலை. அதுமாரி இங்கே உயிருள்ள மக்களோடு நாங்கள் பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுறோம், ஆனால் எங்களால் பேச முடியலை. இவங்க பேசுகிறதெல்லாம் எங்களுக்கு கேட்குது, ஆனால் எங்களால் பேச முடியலை. அப்போ வந்து நாங்கள் ஒரு ஈர்ப்பு சக்தியை உணர்ந்தோம். பயத்தை விட எங்களுக்கு ஓய்வு நடப்பதை வந்து எங்களால் அறிய முடிஞ்சுது எங்களால் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாரி நாங்கள் வந்து ரொம்ப ஒரு பொலிவான வெண்மையான ஒரு ஒளி எங்களை வந்து சூழ்கிற மாதிரியும் அந்த ஒளியை நோக்கி நாங்கள் செல்கிறதாகவும் எங்களால் பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒளி வந்து வெகு தொலைவில் இருக்குது அப்படின்னும் அது ஒரு சுரங்கப்பாதை மாதிரி போகிற மாதிரி எங்களுக்கு தோணுது அப்படின்றாங்க. அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இவருடைய இந்த 2வது வாடிக்கையாளருடைய நிகழ்வு வந்து இந்த முதல் நிகழ்வை காட்டிலும் இந்த முதல் நிகழ்வுலேயே 2வது வாடிக்கையாளர் இருக்கார் இல்லையா, அதை விட இது வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக நம்மளை அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போகும். ஏன் அப்படின்னா, இவர் வந்து கொஞ்சம் வயதான மனிதர். 1866 60க்கும் மேற்பட்ட வயசு இவருக்கு. இவர் வந்து 4 சக்கர பாராவண்டி தாக்குதலில் கியோவா அப்படின்ற இந்தியர்களால் கொல்லப்பட்ட சேலி அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒரு இளம் பெண்மணியுடைய மரணக்கதையை இவர் நம்மக்கிட்ட சொல்கிறார். அவர் பார்த்ததை அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வாழ்க்கை அனுபவங்களை பற்றி சொல்கிற போது ஒரு குறிப்பிட்ட மரண நாளுக்கு முன்னாடி வந்து அது நடந்ததுனால இது வந்து எந்த காலத்தில் இருந்தாலும் அதை நினைவுபடுத்த முடியுது. காலமோ இல்லை அந்த இடங்கள்லாம் மாறிட்டால் கூட அவங்க கரெக்டாக அதை சொல்கிறாங்க. அந்த தேதிகள் இதெல்லாம் கூட வந்து சரியாக அவங்களால சொல்ல முடியுது.
இப்போ நாட்டோட எல்லைகள் மற்றங்கள் இடங்களோட பெயர்கள்லாம் இப்போ இருக்கிறத வித்தியாசமாக இருந்தால் கூட அது உண்மையானது அப்படிங்கிறது நம்மளால் கண்டிப்பாக அதை உணர முடியுது. அப்போ இது மாதிரி அவங்க திரும்பி போகிறத பற்றியெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அப்போ இந்த 2வது காட்சியில் வந்து என்ன சொல்கிறாரு அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய தெற்கு சமவெளி பக்கத்தில் இந்த ஸ்ரேலி அப்படிங்கிறவருடைய அந்த பெண்மணியுடைய கழுத்தை வந்து ஒரு அம்பு வந்து தாக்கியதும் அது வந்து அதுலேருந்து ஆரம்பிக்குது அவர் சொல்லக்கூடிய அந்த கதை. அது கொஞ்சம் வன்முறை வாய்ந்ததாகவும் மரண காட்சிகளை பற்றி அது எப்படி இருந்துச்சு அப்படின்னும், அதனால இன்னமும் அவங்க எச்சரிக்கையோடு இருக்கிறேன், நான் ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கிறேன், மனம் வந்து இந்த அனுபவங்களை பல தடவை வந்து இன்னும் என்ன பண்ணணும்னா மறக்கலை, கவனத்தில் வச்சுட்டே இருக்குது, தொண்டையில் வந்து அதனால் அதாவது தொண்டையில் அம்பு குத்துனது அந்த பதிவு இருக்கிறதுனால இவங்களுக்கு எப்பயுமே அந்த தொண்டையில் வந்து நலக்குறைவு இருக்கிறதாவே அவங்க நினச்சிட்ருக்காங்க. அப்போ அதுலேருந்து அவரை விடுதலை பண்ணணும் அப்படின்னா அவர்கிட்ட என்ன பதிவு இருக்குது அப்படின்றத பார்க்குறப்ப தான் நம்மளால் அது இப்போ சில ஆரோக்கிய குறைபாடுகள் நம்மளுடைய போன ஜென்ம பதிவுகளுடைய அந்த ஆழ்மனசனுடைய பதிவுகளாக கூட அது இருக்கலாம். அதனால கூட நம்ம இப்போ அந்த இடத்துல வந்து நம்ம அங்கே ஏற்கனவே முன்னாடி நடந்ததையும் நினைவில் வச்சுக்கிட்டே அந்த நினைவுனால் நம்ம இப்போயும் அதை நம்ம அது மாதிரி நினச்சிட்ருப்போம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போ இந்த கடந்த கால வாழ்க்கை நினைவு கொள்ளக்கூடிய எல்லா நேரத்துலையும் இந்த மரணத்தை சூழ்ந்த காலத்தையும் நாம் வந்து இதில் உபயோகிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவருடைய வலியையும் அந்த உணர்வுகளையும் மேம்படுத்துறதுக்காக இந்த வைத்திய முறையை நான் கையாள வேண்டியிருக்கிறப்ப தான் இந்த ஆன்ம உலகத்தை பற்றிய விடயங்கள் வந்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நிகழ்வு 1 வந்து முடியுதுங்க. நாளைக்கு வீடியோவில் நிகழ்வு 2 பற்றி நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து இந்த புத்தகத்தை நம்ம பார்த்துட்டே இருக்க போகிறோம். அதை எவ்வளோ தூரம் முடிஞ்ச வரைக்கும் தொடர்ச்சியாக கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். நன்றி.